பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இன்று டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 12வது அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது என்பதாக. மிகப்பெரிய தள்ளுபடி, மெகா டிஸ்கவுண்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நாட்களில் தள்ளுபடிக்கு பஞ்சமே இல்லை. ஆகாரம் வாங்கவும் தள்ளுபடி, உடை வாங்கவும் தள்ளுபடி, மற்றும் வாகனம் வாங்கவும் தள்ளுபடி. இந்த தள்ளுபடியை கேள்விப்பட்டாலோ பார்த்தாலோ அநேகருக்கு பொறுக்க முடியாது. ஆழி தள்ளுபடி, புத்தாண்டு தள்ளுபடி, விடுமுறை தள்ளுபடி என்று பல தள்ளுபடி விற்பனையை அநேக விற்பனையாளர்கள் செய்வார்கள். இவற்றினால் கவர்ந்தெடுக்கப்பட்டு வீணாக பொருட்களை வாங்கி குவித்தவர்கள் அநேகம். என்னதான் தள்ளுபடி போட்டாலும் இந்த குறிப்பிட்ட பொருள் வாங்குவது நல்லதா, தேவைதானா என்றெல்லாம் சிந்தியாமல் தேவ ஜனங்கள் விளம்பரங்களில் மயங்கிவிடக்கூடாது. ஒரு விசுவாசி இப்படித்தான். ஒரு வாகனம் முன்பணம் செலுத்தாமல் வாங்கலாம் என்ற விற்பனை சலுகை இருக்கிறது என்று கேள்விப்பட்டார். இதை கேட்டவுடன் அவர் கவர்ந்தெழுக்கப்பட்டு ஓடோடி அந்த வாகனத்தை வாங்கிவிட்டார். சில நாளில் இன்னொரு வாகனம் முன்பணம் செலுத்தவும் தேவையில்லை, வட்டியும் செலுத்தவும் தேவையில்லை என்ற விற்பனை சலுகை போட்டிருப்பதை அவர் கேள்விப்பட்டார். இதை கேள்விப்பட்டவுடன் அவருக்கு மனம் சரியில்லை. ஐயோ, நான் அவசரப்பட்டு இந்த வாகனத்தை வாங்கிவிட்டு இப்பொழுது வட்டி கட்டி கொண்டிருக்கிறேனே என்று மனத்தாங்கல் அடைந்தார். இப்படித்தான் அநேக விசுவாசிகளும் மெகா டிஸ்கவுண்ட் என்று சொல்லக்கூடிய பெரிய தள்ளுபடிகளை பார்த்து ஏமாந்து போய்விடுகிறார்கள். இயேசு சொல்லிவிட்டார், உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷித்தது என்பதாக. ஆகையால் உங்களுக்கு விசேஷித்தது எதுவோ அதையே தேடுகிறவர்களாக காணப்படுங்கள். லூக்கா 12:15 இயேசு சொன்னார், பின்பு அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஒரு கடைக்கு செல்கிறீர்கள் என்றால் கண்களை எல்லா இடங்களிலும் தேவையில்லாமல் அலைபாய விடாதிருங்கள். காரணம், இயேசு பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லிவிட்டார். அப்படி அலைய விடுவீர்கள் என்றால் உங்கள் கண்களை இருள் அடைத்துவிடும். இல்லாமையில் அல்லது போதுமின்மையில் வாழ கற்றுக்கொள்வதே தேவன் கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை முறை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் பவுலும் கடைபிடித்தார். பவுல் சொல்லுகிறார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்பதாக. ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருப்பதில் திருப்தியோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட குணாதிசயங்களும் தேவ பிள்ளைகளுக்கு வேண்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய பிள்ளைகள் மனரம்யமாய் காணப்படுவதற்கு என் ஆண்டவர் தானே ஒவ்வொருவரையும் போதித்து பழக்குவிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளில் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ இவர்களுக்கு கர்த்தர் நீர் துணை செய்வீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற வார்த்தையின்படி இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொண்டது இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.